சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயோட ரூம்ல தான் மீனா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மீனாவை பார்க்கறதுக்காக பார்வதியும் வராங்க. விஜயோடைய போன் சார்ஜ் ஓடிட்டு இருக்குது. அப்ப கரெக்டா சிந்தாமணி கால் பண்றாங்க. கால் பண்றத பார்த்துட்டு, ஐயோ இது சிந்தாமணி நம்பராச்சே, தேவையில்லாம பட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கட் பண்றதுக்கு பதிலா போன ஆன் பண்ணிடுறாங்க. தெரியாம ஸ்பீக்கரும் ஆன் ஆயிருது. அப்ப வந்துட்டு என்னங்க மாஸ்டர், இப்பதான் முத்து வந்துட்டு போனான். அவன் மீனாவை பத்தி விசாரிச்சான். நாங்க தான் பணத்தை திருடி இருப்போம் சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவுக்கு சந்தேகம் வருது. மேற்கொண்டும் சிந்தாமணி சொல்றாங்க, பணத்தை அடிச்சது எனக்குமே என் பையன்தான், எங்க பசங்க தான். எங்க பசங்க கிட்ட இருந்து நான் உங்ககிட்ட வேணா அந்த லட்சம் கொடுத்துறேன். தேவையில்லாம இந்த முத்து ரொம்ப கோவப்படுறான் போல இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க மாஸ்டர், நான் போன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுறாங்க. அப்ப மீனா, இதெல்லாம் என்னங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேக்குறாங்க. அது மீனா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஆண்டி, நீங்க எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே முத்துவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு மீனா, உன்னுடைய ஆர்டர் தட்டிட்டு போனது வேற யாரும் கிடையாது. சிந்தாமணி தான் வேலையெல்லாம் பண்ணிருக்கோம் போல இருக்கு. போய் விசாரிச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்குது. ஆமா, நீ அன்னைக்கு போன உன்னை தள்ளிவிட்டு போனானுங்கல்ல, அவனுடைய வண்டி பாத்தியா? வண்டியோட நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏதும் நோட் பண்ணலையேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சும்மா மட்டும் விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 29% இந்த சிந்தாமணி தான் இந்த பண்ணி இருக்கோம், ஆளை வச்சு பண்ணிருக்கிறாங்க. நீ இந்த ஆர்டர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் ரூபாய் அவன்கிட்ட தான் இருக்கும். அவன்கிட்ட இருந்து அந்த பணத்தை நான் வாங்காம விட போறது கிடையாது. ஆமா, நான் போய் நீ உன்னை தள்ளி விட்டாங்கள அந்த ஏரியால போயிட்டு ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாக்குற. அதுல கண்டிப்பா வண்டி நம்பர் இருக்கும். அதை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்ங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி என்ட்டு மீனா, கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி, என்னங்க ஆண்டி, இவ்வளவோ தூரம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் சொல்லாம எப்படி அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு மீனா, என்ன ஆச்சு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போன்ல கேக்குறாரு. முத்துவம் இல்ல, இப்பதான் பார்வதி ஆண்டி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ அத்தை போன சார்ஜ் போட்டுட்டு போயிருந்தாங்க. போன் எடுத்து கட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. கரெக்டா அது ஆன் ஆகி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ல போட்டுட்டாங்க. அப்ப அதான் சிந்தாமணி சொல்லுச்சு, இப்பதான் முத்து வந்துட்டு போனாரு. பணத்தை திருநது எங்க ஆளுக்குதான்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்படி போய் கேட்டுட்டு போறாங்க. மேற்கொண்டு எதுவும் பண்ணாம பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. சொல்லிட்டு போன அவங்களே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போதுமே மீனா, ரொம்ப கரெக்டா போச்சு, நான் நினைச்சது கரெக்டா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் முத்து அங்க போய் சிந்தாமணிக்கு போன் பண்ணி, ஏன் சிந்தாமணி போய் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு, என்னங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க போல இருக்கு. எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா தானே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. Rs 2 லட்சம் ரூபாய் நீங்க அடிச்சதுக்கு அவங்க தானே உங்களுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது முத்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க வயசுக்கு மூத்தவங்களா எங்க அம்மா வயசு இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். நீங்க உண்மையா எதுவும் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. அதே போல மீனா கிட்ட இருந்து அடிச்சு அந்த 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட திருப்ப கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாம நான் போய் இப்ப சும்மா மட்டும் விட்டுற போறது கிடையாது. கொஞ்சம் ஏமாந்திருந்தா மீனாக்கு ஏதாவது ஆயிருக்கும். அதே போல எங்க அம்மாவை நான் சும்மா விட போறது கிடையாது. நாமான்னு ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தானே, அவங்க கிட்ட நான் பேசிப்பேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்க வண்டி நம்பர் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். கண்டிப்பா கூடி சீக்கிரம் உங்களை எல்லாத்தையும் சேர்த்து செட்டா கூண்டோட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருமாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசாம நிக்கிறாங்க. என்ன வாய் அடிச்சு போயிட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு பாக்குறீங்களா? இப்பதானே எங்க அம்மாக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, எனக்கு எதுவும் தெரியாது, உங்க அம்மா தான் கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த ஆர்டர் கிடைக்கணும்னு ஆசையில அப்படி பண்ணிக்கிட்ட, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துறாங்க. நடலச்சா அதை வாங்கிட்டு முத்து வீட்டுக்கு போறாங்க.
போனது மட்டும் இல்லாம அம்மா வெளி வாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல அப்படியே வேலை செஞ்சுட்டு ட்ரெண்ட்ஸ்னா வெளி வராங்க. என்னடா ஆச்சு உனக்கு? வந்துடனே எதுக்குடா எனக்கு கூப்பிடுற? உன் பொண்டாட்டி தான் அந்த ரூம்ல இருக்கிற ஆளே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அப்பா நீங்களும் வாங்க பாப்போம்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சுடா முத்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப தாருப்பா, மீனாவுடைய பணம் $2 லட்சம் வாங்கிட்டு வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துடனே அப்படியே வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க விஜயா. என்னம்மா பணத்தை பார்த்துடனே ரொம்ப ஷாக்கா இருக்குதோ? எப்படி சிந்தாமணி கையிலிருந்து என் பணம் வந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணியா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதீங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க தான் அங்க பாருங்கப்பா, மீனா பணம் எடுத்துட்டு போன விஷயத்தை சிந்தாமணிக்கு இவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிந்தாமணி ஆளை வச்சு மீனா கிட்ட இருந்த பணத்தை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப போன் பண்ணி சிந்தாமணி, இதான் நம்ம அம்மாக்கு நீங்க சொன்னீங்க முத்து வந்து இப்பதான் மிரட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. அது தெரியாத தனமா நம்ம பார்வதி ஆண்டி போன ஸ்பீக்கர்ல போட்ட கேட்டி மீனாவா, அதை எல்லாத்தையும் கேட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.